யோசிதமாக தந்திரோபாயமாக ஒரு ராஜேந்திர ரீதியாக நகர்ந்த ஒரு கடைசி தலைவராகத்தான் நான் சம்பந்தனையாக பார்க்கிறேன். இருந்தால் அந்த யுத்தத்துக்கு பிறகு அவருடைய தலைமைத்துவம் எங்களுக்கு தேவையாக இருந்தது. அந்த தேவையை அவர் சரியாதான் செய்திருந்தார். ஆனால் அவரோடு இருந்த சிலர் தவறாக வழிநடத்தி இருந்தால் காலப்பிள்ளைகள் சில வேளை எங்களை தவறான பாதையை கொண்டு போயிருக்கலாம். எல்லோரும் சேர்ந்து பயணிக்கின்ற காலமாக, கூறியுள்ள காலமாக இது மாற வேண்டும் என்று இறுதியாக நான் அவரோடு பங்குனி மாசம் 18ஆம் தேதி நானும் சார்ல்ஸ் செல்வநாதனும் அவருடைய வீட்டு இல்லத்திலே சந்தித்து கதைத்திருந்தோம். கதைக்கிற பொழுது நான் கேட்டேன், ஐயா நான் உங்களை கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டான் போமென்னு சொன்னார். இப்பயும் என் போன்ல இந்த ரெக்கார்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி காலமும் 15 நிமிடங்கள் அவரோட நாங்கள் 2 பேரும் பேசினோம். அவ்வளவும் ரெக்கார்டிங் வச்சிருக்கிறேன். நான் அவர் சொன்ன அவ்வளவும் வச்சிருக்கிறேன். என் மீதான நடவடிக்கைகள் இறுகிற போட்டு நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்திருக்கிறேன். அதுக்காகத்தான் அதை வச்சிருக்கிறேன்.